என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, இன்று நீ ஒரு முக்கியமான செய்தியினை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டம். இந்த விஷயம் இன்று நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும். என் பிள்ளையே, உன்னை முடக்க வேண்டும், இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை ஒதுக்க வேண்டும், இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ ஓடிவிட வேண்டும் என்று உன்னை முடக்குவதற்காக ஒரு 3 பேர் செய்த சூழ்ச்சியை உன் தாயானவள் இன்று முறியடித்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் நடந்தது என்னவென்று சொன்னால், உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்தது என்ன, உனக்கு தீமைகளை செய்தது யார் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, பொதுவாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ பெரிதாக கண்டு கொள்வதில்லை. அவரவர் வேலையை பார்த்து கொண்டு செல்லட்டும், நம் வாழ்க்கையை பார்த்து கொள்வோம் என்கின்ற எண்ணத்தில்தான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களினுடைய சில சூழ்ச்சி உன்னுடைய கண்ணிற்கு தெரிந்தும் தெரியாமலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நீ ஏற்றுக்கொண்டும் கொள்ளாமலும், ஏதோ அதை நீ ஏற்றுக்கொண்டும் கொள்ளாமலும் கண்டும் காணாமல் சென்றது போல நின்று கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் இவர்கள் செய்த விஷயம் அத்தனை சாதாரண விஷயமாக இருந்தால் அம்மா ஒருபொழுதும் உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்ய மாட்டேன். ஏனென்றால் என் பிள்ளை அதை நினைத்து நீ வருந்திக் கொண்டிருப்பாய் என்று. ஆனால் இது அப்படி இல்லை என் பிள்ளையே. நான் உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல தோல்விகள் என்று பல காலமாகவே இதையெல்லாம் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். என்று இதற்கு விடிவு காலம் பிறக்கும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நானும் ஏதாவது உதவிகளை செய்ய வேண்டும் அல்லவா? சூழ்ச்சிகள் செய்கின்றவர்களினுடைய அத்தனை முயற்சிகளையும் நான் முறியடித்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் சரியாக நடந்துவிடும். என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையை பற்றி படுகின்ற கவலை எவ்வளவு அதிகமாகி இருக்கிறது என்று பார்த்தாயா என் தங்கமே? சுற்றி இருக்கிறவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் உன் வாழ்க்கை எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நீ பார்த்தாயா? இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்தும் நீ மீண்டு வர நினைக்கும் போதெல்லாம் மேலும் மேலும் உன்னை வாழ்க்கையில் சூழ்ச்சியினால் அழிப்பதற்கு இந்த 3 பேர் சேர்ந்து கூட்டமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இவர்கள் நேரடியாக செய்து இருந்தால் நீயே இவர்களின் சூழ்ச்சியை முறியடித்து இருப்பாய். ஆனால் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியானது மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு தெரியாமலும் உன்னை பற்றியும் நீ செய்த நல்லதை பற்றியும் மறைத்து தவறான விஷயங்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும்தான் என் பிள்ளை, உனக்கே இப்பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தை மேலும் மேலும் உனக்கு பிரச்சனையாக மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இன்னமும் அவர்கள் சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் சூழ்ச்சிகள் இந்த தாயானவள் நான் எப்படி அறிந்து கொண்டேன் தெரியுமா? நீ நல்ல விதமாக செய்த ஒரு செயலை இவர்கள் தவறாக அடுத்தவர்களிடத்தில் சித்தரித்து கொண்டிருந்தார்கள். அதாவது நீ செய்த ஒரு புண்ணியம் உன்னை வந்து சேர்வதற்கு பதிலாக இவர்கள் சொன்ன வார்த்தைகளினால் மற்றவர்கள் மத்தியில் உன் பெயர் அவப்பெயராக மாறிவிட்டது. என் தங்கமே, இது உன்னை வந்து நிச்சயமாக சேரும். அது எப்படி என்றால், நீ செய்த நல்லது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா நீ என்ன செய்தாய், யாருக்கு என்ன நல்ல விஷயங்களை செய்தாய் என்று. அதனால் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் ஒரு நாளும் உன்னை விட்டு செல்லாது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். மற்றபடி உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக பலவிதமான சூழ்நிலைகளை கொடுத்து மனதிற்குள் வேதனையை கொடுத்த போதெல்லாம் அதை
அதையெல்லாம் தாங்கிக் கொண்ட நீ இந்த 3 பேரின் சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் ஒன்றும் நீ ஒடிந்துவிடப் போவது கிடையாது. இருந்தாலும் இதை உன்னை நெருங்க விடக்கூடாது என்பதில் அம்மா மிகவும் தெளிவாக இருந்ததினால் இந்த சூழ்ச்சியை நான் முறியடித்து விட்டேன். என் பிள்ளையே, இந்த சூழ்ச்சியை செய்தது யார், எதற்காக என்று இப்பொழுது அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன். என் குழந்தையே, இந்த தாயின் வாக்கினை கேட்கின்ற எல்லோருக்கும் இந்த வாக்கு பொருந்தாது. இதனை நான் பலமுறை சொல்லிவிட்டேன். ஒரு சில விஷயங்கள் மட்டுமே அம்மா எல்லோருக்கும் ஆனதாக சொல்வேன். மற்றபடி சில விஷயங்கள் இப்பொழுது நான் சொல்வது சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். என் பிள்ளையே, உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்தவர்களினுடைய பிள்ளைகள் மூலமாக வந்த பிரச்சனைகளை பற்றிதான் அம்மா பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, தேவையற்ற சூழ்ச்சிகள், தேவையில்லாதவர்களோடு நட்பு என்று இவர்கள் உன் வாழ்க்கையை ஒரு மதம் பார்க்க முடிவெடுத்து நின்றதை இந்த அம்மா தெளிவாக புரிந்து கொண்டேன். நல்ல உறவில் இருந்தவர்கள் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்திலிருந்து உன் தந்தையிடமிருந்தும் அத்தனை உதவிகளையும் பெற்று கொண்டவர்கள். அன்று உன் தந்தையினுடைய உதவி இவர்களுக்கு தேவைப்பட்டது. உன் தந்தையினால் இவர்கள் அடைந்த வளங்கள் ஏராளம். ஆனால் இன்று அவர்கள் உன் தந்தையை கூட மதிப்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இந்த சொத்து விஷயமானது அவர்களிடையே அத்தனை மிகுந்த மதிப்பை பெற்றுவிட்டதனால் ஒரு மனிதருக்கு இவரினுடைய எண்ணங்கள் ஒரு குடும்பம் நன்றாக இருந்துவிடக்கூடாது, எந்த நேரத்திலும் அடுத்தவர்கள் குடும்பத்தை வாழ வைத்து இவர்களுக்கு பழக்கமே இல்லை. அடுத்தவர்களின் குடும்பத்தை கெடுக்க நினைத்து இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சியானது நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று நினைத்த இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்படுத்துவதாக நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியடைந்து கொண்டிருப்பதை அவர்கள் உணரவில்லை. இந்த அம்மா உனக்கு சரியாக முடிவெடுத்து கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இதை நான் சரியாக செய்து கொடுக்கின்றேன். என் பிள்ளை, நீ பொறுத்திருந்த காலம் எல்லாம் உனக்கு போதும். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த சூழ்ச்சியிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன். இதற்கு மேல் மிகப்பெரிய அளவில் சூழ்ச்சிகளும் உன் வாழ்க்கையில் வந்து விடப் போவதில்லை. பெரிதாக உன்னை யாரும் எதுவும் செய்துவிடப் போவதில்லை. என் பிள்ளையே, பலவிதமான மாற்றங்களை நீ ஏற்கனவே இது நோக்கி விட்டாய். பல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நீ நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய். எல்லாமும் உன்னோடு வந்து சேரப்போகின்ற நேரத்தில் இந்த தாயானவளும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை கண்டு கொண்டேன். நான் முடித்து வைத்து விட்டேன். இவர்களின் சூழ்ச்சியை அழித்துவிட்டு அம்மா செய்த விஷயம் சரி என்று நீயும் உணரப்போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வரும். அம்மா எந்த அளவிற்கு நமக்கான உதவிகளை செய்து இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு நிச்சயமாக வரும். அந்த காலகட்டம் வந்த பிறகு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்து உன் வாழ்க்கைக்கான நல்ல பலன்கள், சுற்றி இருக்கிறவர்கள் தருகின்ற தேவையற்ற துன்பங்கள் என்றும் எல்லாவற்றையும் மறந்து நீ வாழத் தொடங்குவாய். என் பிள்ளையே, இது சரியாவதற்கு சில காலம் பிடிக்கும். அதை இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அது இல்லை என்று ஒரு நாளும் நான் மறுக்கவும் மாட்டேன். என் தங்கமே, நல்ல நேரம் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் இந்த தாயின் வாக்கு உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என் பிள்ளையே, இன்று இருக்கின்ற காலகட்டத்தில் சொத்து பணம் என்று எதற்கும் ஆசைப்பட்டு ஓடித்திரிகின்ற மனிதர்களின் மத்தியில் என் பிள்ளை, நீயோ அவர்கள் அன்போடு கேட்டால் அதை நான் தாராளமாக கொடுத்திருப்பேனே. இப்படி குறுக்கு வழியில் சென்று நம் மனதை காயப்படுத்தி இதை பெற நினைப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது என்று நீ சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு புரிகின்றது. என் தங்கமே, மனவேதனை படாதே. அம்மா இதனை உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்கின்றேன். சூழ்ச்சிக்காரர்களுக்கு சூழ்ச்சியை நான் அவர்களுக்கு அதனை பரிசாக கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் பொழுது அவர்கள் செய்த தவறு நிச்சயமாக அவர்கள் உணருவார்கள்.
அவர்கள் கண்களுக்கு அதுவே தெரிய வரும். என் பிள்ளையே, எல்லாவற்றையும் மாற்றியமைக்க நான் தயாராகி விட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள நீ தயாராக இரு. நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்ற நேரம். எந்த ஒரு தேவையற்ற விஷயத்திற்காகவும் எண்ணங்களை மனதிற்குள் வளர்த்து கொள்ளாதே. இந்த தாயானவள் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எந்த பயமும் வேண்டாம். இந்த தாயானவளின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய